வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல உங்க டீலிங் தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாணிக்கம் தாகூர். அடுத்துதான் முக்கியமான விஷயம், மாரிதாசனோட கைது. இன்னைக்கு அதுதான் பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இதுக்கு சீமானன் சொன்ன கருத்து என்ன, மற்றபடி அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்துருப்போம். முதல் விஷயத்தை நான் எதை பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது டீலிங் தெரிஞ்சிருச்சுப்பா. உங்க டீலிங் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சீமான், நீங்க எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு உங்க டீலிங் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு சீர் செஞ்சார்ல, சீரோட சேர்ந்து பொட்டியும் வந்துருச்சு. என்ன கேட்டீங்கன்னா, அந்த பொட்டி வாங்கி வச்சுக்கிட்டு தான் நீங்க காங்கிரஸ்காரங்களை தேவையில்லாம சீறிட்டு இருக்கிறீங்களா. நீங்க வெள்ளை வேட்டி, வெக்கம், மானம், சூடு, சொரணை, வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு அது ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு நிமிஷம் அந்த வீடியோ போட்டு விடுறேன். நீங்க இந்த வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ கொள்ள போவோம். கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம பாத்தீங்களா எவ்வளவு ஒரு இதா பேசுறாரு. அப்புறம் இப்படிப்பா அப்புறம் அவங்க பேசாம இருப்பாங்களா? அவ்வளவு பெரிய ஒரு கட்சி போய், தேசிய கட்சி போய் பேசுனா அவங்க பேசாம இருப்பாங்களா? நம்மளுக்கே என்ன சொல்றதுன்னு, சீமானன்னு எதெல்லாத்துலயும் உணர்ச்சி வசப்படுறாரு. அதனாலதான் பேசி விட்டுறாரு. சரி, ஓகே. அடுத்துதான் நம்ம எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பேசுறது தப்பு தானே. அப்புறம் அவங்க ஆப்போசிட் கருத்து பேசதானே செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, டிஎம்கே இல்லாம எங்களுக்கு வருத்தமா இருக்குதுப்பா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய கூட்டணி இன்னைக்கு நடந்துச்சு. அதாவது 8ஆம் தேதி இன்னைக்கு நடந்துச்சு. இதுல எல்லா கட்சிகளும் கலந்துக்குச்சு. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் திமுக இதுல என்ன மாதிரி கலந்துக்கலன்னு பாத்தீங்கன்னா, புறக்கணிப்பு பண்ணிட்டோம். நாங்க அந்த இந்திய கூட்டணியில் நாங்க இல்ல, ஏன்னா காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு, அதனால நாங்க உள்ள வரலன்னு சொல்லிட்டு அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்ச உடனே அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு திருமாவளவன் இன்னைக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக இத்தனை வருஷம் நம்ம கூட பயணிச்சாங்க, இன்னைக்கு இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் உண்மையிலே மனசால ஒரு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 விழுக்காடு ஓட்டு வச்சுக்கிறேன், நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையே தான் மாணிக்கம் தாகூர் சொன்னார். என்னன்னு பாத்தீங்கன்னா, சொந்த ஊர்லயே டெபாசிட் வாங்காத சீமானு 4 விழுக்காடு மட்டுமே ஓட்டு வச்சிருக்கிற சீமானு எங்களை பத்தி பேசலாமா? நாங்க ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் நின்று ஜெயிக்கணுமாமா? இது என்னப்பா நியாயம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு மாணிக்கம் தாகூர். இவர் சொன்னதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க கேள்வி கேட்டா அங்க பதில் வருது. சோ விஜய் சூப்பரான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு, இது ஏன் குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிபேட் ஒன்று ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அண்ணாமலை யாரு கூட போட்டி போடலான்னு பாத்தீங்கன்னா, ஒரு மன்சூர் அலியும் கூட போட்டி போடலாம். மன்சூர் அலினுக்கும் அண்ணாமலைக்கும் போட்டி வச்சோம்னா கரெக்டா இருக்கும், வேற யாருமே தேவையில்ல அப்படிங்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அண்ணாமலை இல்லைன்னா சீமான் கூட போட்டி போடலாம். சீமான் அண்ணன் இல்லைன்னா அடுத்தது கமல் சாரோட போட்டி போடலாம். விஜய் கூட போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, முஸ்தபா அப்படிங்கிற எம்எல்ஏ. அவர் மதுரை மத்தியில் ஜெயிச்சாரு. அவர் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஜூன் 19ஆம் தேதி மேடை பேச்சுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன சொல்லிக்காரு. மேடை பேச்சுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்றாருன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பேச்சாளர்கள், நல்ல நம்ம கட்சி விரும்பக்கூடிய ஆட்கள் 17 லட்சத்துக்கு கடந்துகிட்டு இருக்குது. எங்களுடைய எங்களுடைய ஆதரவாளர்கள், எங்களோட உறுப்பினர்கள் 17 லட்சத்தை கலந்துட்டு இருக்கிறாங்க. சோ எங்களுக்கு நல்ல பேச்சாளர்கள், மேடையில நல்லா முழங்கக்கூடிய ஆட்கள், பாயிண்டா எடுத்து பேசக்கூடிய, ஞாபக சக்தி வச்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு திறமையான பேச்சாளர்கள் எங்க குரூப்புக்கு தேவைன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா என்னையெல்லாம் கூப்பிட்டா நானும் போவேன். கண்டிப்பா அண்ணாமலை என்ன கூப்பிடணுமே, கூப்பிட்டா தானே போய் பேச முடியும். நான்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன். அந்த மாதிரி பேச்சாளர்கள் எனக்கு இருக்கு. ஆனா தாவேக்காவை, விஜயனை பத்தி பேச மாட்டேன். மத்த எதுனாலும் நீங்க கொடுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாம கூட அண்ணனுக்கு ஒரு அட்வைஸ் வச்சு, அண்ணனுக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல மாட்டேங்குது, அண்ணனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, வருகின்ற இடைத்தேர்தல், திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல், மற்ற எல்லா இடத்துலயும் இடைத்தேர்தல் இருக்கு. திருச்சி கிழக்குல நாங்க கண்டிப்பா போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரமேஷ்குமார் அவர்கள்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குல வந்து காங்கிரஸ் என்னைக்குமே போட்டியிடாது, நீங்க கவலையப்படாதீங்க, அதுக்கு வந்து தாவேக்காவோட வேட்பாளர் தான் கண்டிப்பா போட்டியிடுவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சின்ன கருத்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து காங்கிரஸ் போட்டியிடுமான்னு கேட்டீங்கன்னா அங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. அங்க வந்து டிவிக்கே தான் போட்டியிடும். அது குறிப்பா லாகவா லாரன்ஸ் நிக்க வைக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இவர் வேற டைம் குறிச்சு கொடுத்துருக்காரு நம்மளுக்கு 11ஆம் தேதி காலையில 9:30 தான் நல்ல நேரங்கிற மாதிரி இவர் குறிச்சு கொடுத்துருக்காரு. சரி, ஓகே, எது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சந்தோஷம் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசிகே கட்சியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. 3 மாசத்துக்கு நீ உள்ளே வரக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சரவணன் என்கிற சங்க தமிழன், அவர் தான் வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கட்சியோடைய கட்டுப்பாடும் இல்லாம, அதாவது வந்து கருத்தியலாவும் இல்லாம தன்னுடைய சொந்த யூஸுக்காக வந்து கட்சி யூஸ் பண்ணிக்கிறாரு. நாங்களும் எத்தனையோ முறை வந்து அவருக்கு எடுத்து சொன்னோம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உங்களுடைய பெயர் மட்டும் வளர்றதுக்காக நீங்க செய்யாதீங்க, கட்சி வளர்றதுக்காக வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் கேட்காம தொடர்ந்து வந்து தன்னை பத்தியுமே மட்டுமே நிலையா பேசிட்டு இருந்தாரு. அதனால வந்து மக்கள் எல்லாரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க, அதனால கட்சியிலிருந்து விலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு வந்து சங்கத்தமிழன் அவர்களை இடைநீக்கம் பண்ணிக்கிறாங்க கட்சியில, விசிகே கட்சியில இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நியூஸ்க்கு போவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்துல தான் நாளைக்கு வந்து சிங்கப்பெண் அப்படிங்கிற சிங்கப்பெண் புரட்சிப்படை அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. நாளை தினம், அது வந்து 9ஆம் தேதி நடக்க போகுது. இது ஆல்ரெடி பிளான் பண்ணாங்க, பிளான் பண்ணது அப்படியே ரிப்பீட் ஆகி நாளைக்கு 9ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. அதாவது பாத்தீங்கன்னா எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேஜில் நடக்கும் போது மைதானத்துல இதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பெரிய உரை ஆற்றுறாரு நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அப்படிங்கிறத ஒரு நல்ல கருத்தோட இந்த வீடியோவை நான் வந்து தொடர்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப நாளா இழுத்து போன வாரமே பண்ண வேண்டியது தள்ளி போய் இந்த வாரம் பண்றாங்க. பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக இந்த படை உருவாக்கப்படுது, ஏன்னா முதல் கையெழுத்து இதுக்குதான் போட்டாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அதிகார திமிரின் உச்சம் அப்படின்னு பேசியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன். என்ன பேசிக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களை எதிர்த்து பேசினா நீங்க வந்து கைது பண்ணுவீங்களா, அதாவது இந்த தமிழ்நாட்டில் பேச்சுரிமைக்கே வாய்ப்பே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி வந்து சீமான் அண்ணன் பேசியிருக்காரு. அவர் ஏன் அந்த மாதிரி பேசுறாருன்னு இந்த வீடியோஸ்குள்ள சொல்றேன், ஏன்னா அது சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி மாரிதாசன் அண்ணன் இன்னைக்கு கைது பண்ணிக்கிறார். எதுக்கு கைது பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆதவ அர்ஜுன் அவர்களை வந்து மிகவும் வந்து ஒரு மாதிரியா பேசி விட்டார். என்னன்னு பேசிட்டான்னு பாத்தீங்கன்னா, நெடுஞ்சாலைத்துறை வந்து கையில் எடுத்தாங்க, விளையாட்டுத்துறையெல்லாம் அவருக்கு முக்கியமே கிடையாது, நெடுஞ்சாலைத்துறை கையில் எடுத்தோம்னா ஹார்பர்ல வரக்கூடிய துறைமுகத்துல வரக்கூடிய போதைப் பொருட்களை ஈஸியா கடத்தி கொண்டாந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நெடுஞ்சாலைத்துறை எடுத்திருக்காங்க. எடுத்து இந்த மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா இவங்க லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, போதைப் பொருள் கடத்தி சம்பாதிச்சு அதுல மூலியமா கட்சி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பேசி வச்சிருக்காரு. மனுஷன் நான் உள்ள போய் பாக்குறேன், எனக்கே சாக்கிங், ஏப்பா இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் கம்முட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையாக பேசணும். என்ன கேட்டீங்கன்னா உண்மையை பொய்யா பேசணும். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இது பிடிச்சிருக்காங்க, சென்னை ராமநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து 258 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து மூளையாக செயல்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு. அது உண்மையா பொய்யாத நீங்க தீர விசாரிச்சுக்கோங்க, ஏன்னா வலைதளங்களுக்குள்ள இந்த போஸ்ட் இருக்கு, அதனால நான் பேசுறேன், நான் சுயமா எதையும் பேசல. ஓகே, இந்த போஸ்ட்ல இருக்கிறபடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்கா. இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய உறவினர், சொந்தக்காரங்க. அதனால வந்து ஜான் பிரிட்டோ அந்த மாதிரி பண்றதுல ஆதவ அர்ஜுனுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்கி பேசியிருக்காரு. அதாவது உண்மையா பொய்யா என்ன ஏது, இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே போதைப் பொருள் கடத்தக்கூடிய கும்பலா, அப்படி இருந்து ஏன் ஆட்சிக்கு வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி பண்றாங்க, இதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்களா? எதையோ ஒண்ணு பேசி விட்டுறணும். ஏதோ ஒரு பக்கம் காசு வருதுங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் எடுத்து ஒரு கட்சி மேல அவதூறு பேசக்கூடாது. இப்போ தோந்து போன கட்சியும் தோற்காத கட்சியும் அல்லது வந்து டெபாசிட் வாங்காத கட்சியும் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்கிறேன் புலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது.
அதாவது இந்த நூலை நீங்க சாதாரணமா ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன நூலை பிடிச்சீங்கன்னா அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வரலும் போயிடும் அந்த நூல். அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு லிங்க்ல தான் நம்ம தமிழ்நாடு வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நூலு இங்க தான் நான் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நூல் இங்க இல்ல. இந்த நூலோட எண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கு. சென்னை தலைமை அலுவலகத்தில் இருக்கு. அந்த மாதிரி கொண்டு போய் நிறுத்திடும் நம்மள. ஸோ நம்ம பேசும்போது நிதானமாகவும் பார்த்து பேசணும்ல. அதாவது ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை உண்மையா இருந்தா தான் பழி போடணுமே தவிர, இப்ப எடுத்த உடனே நான் பேசிட்டேன்னா அது வந்து மிகப்பெரிய தப்பா போயிடும். அந்த மாதிரி தான் சில பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசி பேசி மாட்டிக்கிறாங்க. ஒருவேளை ஹரிதாசன் சொன்னது உண்மையாவே இருக்கட்டும், ஒருவேளை பொய்யாவே இருக்கட்டும், எனக்கு அது கவலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பேச்சுரிமை இங்க எல்லாத்துக்கும் இருக்கு. பேசுறது எப்படி பேசுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குல்ல. அதாவது இங்க இருக்கா மாதிரி இவன் தான் இவன் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான் அப்படி அவன் இவன் பேசுற வசனம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் எம்எல்ஏ அவங்களுக்கு தகுந்த கனம் நம்ம கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் பேசிக்கலாம். சாதாரண ஒரு குடிமகன் இத்தனை பேர் ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சராக நிறுத்தவர்கள் போய் அவன் பேசினா அப்புறம் கோபம் வருமா வராதா? யாருக்குனாலும் வரும். ஓட்டு போட்டு அத்தனை பேர்த்துக்கும் அந்த கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நீங்க பேசுறது கரெக்டு இல்ல கரெக்ட் இல்ல அது வேற. ஆனா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இதையெல்லாம் தாண்டி இந்த செய்தியெல்லாம் உண்மையா இல்லையா, இது வந்து உண்மையிலே அவர் தான் செயல்பட்டாரா, அதெல்லாம் வந்து பிடிச்சாங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து அபிஷியலா வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவதூறுகளை பரப்புவது நம்ம சேனல் நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. சீமானனை ஏன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவதூறு பேசுறவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போடுறாங்களாமான்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு பயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தம்பி பிடிச்சி உள்ள போட்டு என்ட்ரா பண்றதுன்னு யோசிக்கிறார். நம்ம தம்பின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, ஏய் சட்ட முருகா அப்படின்னு அந்த ஒருத்தர் சொல்லுவார்ல, வணக்கம் மாப்பிள்ள, அவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இருக்கு வேடிக்கை. சரி பார்த்துவோம், எதுவும் கடந்து வரும். நன்றி, வணக்கம்.